ஹரியானால இருக்கிற அம்பாலா நகர் பகுதியில வால்மீகி காலனில வாழ்ந்துட்டு வர தத்தோ வேத் பிரகாஷன் சொல்லப்படுற 62 வயதான முதியவர் அந்த பகுதியில இருக்கிற காவல் நிலையத்துல அவருடைய பேத்திகளை மர்ம நபர்களால தாக்கப்பட்டு இறந்து போயிட்டதாவும் அவங்களுடைய மரணத்துல சந்தேகம் இருக்கிறதாவும் அந்த காவல் நிலையத்துல ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. இவர் யாரு, இவருடைய பேத்திகளை கொலை செய்யறதுக்கான காரணம் என்னன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹரியானால இருக்கிற வால்மீகி காலனில குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வரவர் தான் 62 வயதான தத்தோ வேத் பிரகாஷன் சொல்லப்படுற நபர். இவருடைய மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்னதா உடல்நல குறைவு ஏற்பட்டு இறந்து போயிட்டதா சொல்லப்படுது. இந்த முதியவருக்கு சோனுன்னு சொல்லப்படுற ஒரு மகனும் இருந்து வராரு. சோனுக்கு ஜோதின்னு சொல்லப்படுற ஒரு பெண் கூட காதல் ஏற்பட்டு பல ஆண்டுகளா அவங்கள காதலிச்சு அதன் பிறகு இரு குடும்பத்தாரோட சம்மதத்தோட ஜோதியவே திருமணமும் செஞ்சுக்கிறாரு. திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாவும் ஒருவருக்கொருவர் அன்பாவும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சோனுக்கு அதிக படிப்பறிவு இல்லாததால கூலி தொழிலாளியா ஒரு தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த தொழிற்சாலையில கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் அவருடைய குடும்பத்தை நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் சோனுக்கு அடுத்தடுத்து குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சது. சில ஆண்டுகள்லயே சோனுக்கு 4 குழந்தைகள் பிறந்திருந்தது. அந்த குழந்தைகள்ல மூத்த 2 ஆண் குழந்தைகளும் அதன் பிறகு இளைய 2 பெண் குழந்தைகளும் பிறந்திருந்தது. வருடங்கள் கடந்த நிலையில சோனு நாளுக்கு நாள் மதுபோதைக்கு அடிமையாகிட்டே வந்திருக்காரு. இதனால அவருடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் கவனிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதா சொல்லப்படுது. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான சோனுடைய மனைவியான ஜோதி குழந்தைகள் படுற கஷ்டத்தை பார்த்து தான் எங்கேயாவது வேலைக்கு போயிடலான்ற முடிவை எடுக்கிறாங்க. ஜோதி அதிகம் படிக்காததால அவங்களும் அதே பகுதியில இருக்கிற சில வசதியான வீடுகள்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க கொடுக்கிற சம்பளத்தையும் பணத்தையும் வீட்டுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு செலவுகள் செய்துகிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் சோனு நாளுக்கு நாள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அவருடைய குடும்பத்தார்கிட்டயே தகராறும் பிரச்சனைகளும் செய்துட்டு வந்திருக்காரு. சோனுடைய நண்பர்களும் உறவினர்களுமே பல முறைகளுக்கு மேல அறிவுரைகளை சொல்லியுமே அவருடைய குடிப்பழக்கத்தை தொடர்ந்துகிட்டே வந்திருக்காரு. இதனால குடும்பத்துல பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாம சந்தோஷத்தை இழந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளானதா சொல்லப்படுது. ஜோதி அவங்களுடைய கணவரான சோனு கிட்ட தொழிற்சாலை வேலைக்கு போகலனாலும் வெளியூர் வேலைகளுக்காவது போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யும்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அவரோ அவருடைய சுயலாபத்துக்காக தன்னோட நண்பர்களுக்கும் சில நெருக்கமான நபர்களுக்குமே அவர் சம்பாதிக்கிற பணத்தை செலவழிச்சிட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்தாலும் அவருடைய 4வது மகளான அமீரா தன்னோட மக இல்லன்னு சொல்லி அடிக்கடி ஜோதி கிட்ட சண்டைகளும் பிரச்சனைகளும் செய்து வந்திருக்காரு. இந்த விஷயத்துக்காகவே கணவன் மனைவி இருவருக்குள்ளயும் பிரச்சனைகள் அடிக்கடி வர்றதா சொல்லப்படுது. ஜோதியும் சோனு குடிபோதையில தான் பேசுறாருன்ற எண்ணத்துல பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாம அதை சமாளிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. நாளுக்கு நாள் ஒவ்வொரு முறையும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் ஏற்படும் போதெல்லாம் அமீரா தனக்கு பிறக்கலன்றத சொல்லி அவருடைய மனைவிய கிண்டலும் கேலியும் செய்துட்டு வந்திருக்காரு. அவங்களுடைய குடும்பத்தார்கிட்டையும் அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் வட்டாரங்கள்லயும் 7 வயது மகளான அமீரா தனக்கு பிறக்கலன்னு சொல்லி ஜோதிய அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. இதனாலேயே கணவன் மனைவி இருவருக்கும் பரஸ்பரமான ஒரு அன்பு இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில தொடர் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே வந்திருக்கு. இந்த சூழல்ல தான் கடந்த ஜூலை 30ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையிலேயே சோனுடைய வீட்டுக்கு விகாஸ்ன்னு சொல்லப்படுற நபர் வந்திருக்காரு. அப்படி வந்தவரு சோனு கிட்டையும் அவங்களுடைய குடும்பத்தார்கிட்டையும் பிரச்சனைகளை செய்து வந்திருக்காரு. அதுக்கான காரணம் விகாஸுடைய பணத்தை சோனு திருடிட்டதா விகாஸ் சந்தேகப்பட்டு அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட பிரச்சனைகளை செய்து வந்திருக்காரு. ஆரம்பத்துல வாக்குவாதமா ஆரம்பிச்ச பிரச்சனை சண்டைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சோனுக்கும் விகாஸ்க்கும் கைகலப்பு ஏற்பட்டு இவங்களுடைய பிரச்சனை வீதி வரைக்கும் வந்ததா சொல்லப்படுது. இதனால அந்த பகுதி முழுவதும் சலசலப்பாவும் பரபரப்பாவும் இருந்து வந்தது. இந்த சூழல்ல தான் விகாஸுடைய பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக சோனுடைய அப்பாவான வேத் பிரகாஷ் விகாஸ் கிட்ட சோனு எடுத்த பணத்தை தானே திருப்பி தரதாவும் பிரச்சனைகள் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லி சமரசம் பேசி விகாஸ அந்த இடத்தை விட்டு அனுப்பி வச்சிருக்காரு. விகாஸ் தொழிற்சாலையில சோனு கூட வேலை பார்த்துட்டு வந்த ஒரு நபர்னு சொல்லப்படுது. இவர் கூட பழகின கொஞ்ச
நாட்கள்லயே சோனு விகாஸ் கிட்ட இருந்து நிறைய கடன்களை வாங்கி செலவு செய்ததா சொல்லப்படுது. மறுபுறம் சோனுவோ விகாஸோடைய பணத்தை தான் எடுக்கலன்றத குடும்பத்தார்கிட்டையும் அவங்களுடைய அப்பா கிட்டையும் வாதம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா சோனு சொல்ற விஷயத்த அவங்களுடைய குடும்பத்தார் கேட்காம விகாஸ சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. இந்த சூழல்ல தான் அந்த சமயம் பிரச்சனைகள் முடிவடைஞ்சதுக்கு பிறகு சோனுவும் அவருடைய அப்பாவும் அந்த வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க. அப்படி வெளியேறும் போது மூத்த சகோதரனையும் அவருடைய வேலைக்காக வீட்ல இருந்து இருவரும் கிளம்பியிருக்காங்க. அவங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே ஜோதியும் அவங்களுடைய வீட்ல இருந்து அவங்களுடைய வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கிளம்பும் போது அவங்களுடைய இரு மகள்கள் கிட்டையும் வழக்கம் போல ஸ்கூலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அவங்களுடைய இரு மகள்களுக்கும் எடுத்து வச்சுட்டு கிளம்பியிருக்காங்க. அப்படி கிளம்பும் போது தன்னோட இரு மகள்கிட்டையும் ஸ்கூலுக்கு கிளம்பும்படி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பின ஜோதி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு வர வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. மறுபுறம் சோனுவும் அவங்களுடைய மூத்த மகனும் வேலைக்கு கிளம்பினவங்க அந்த பகுதியில இருக்கிற பேருந்து நிலையத்துல இருந்திருக்காங்க. அந்த சமயம் சோனுவுடைய மூத்த மகன் தன்னோட கை கடிகாரத்தை தான் வீட்டுல மறந்து வச்சுட்டதாவும் அதை மறுபடியும் போய் எடுத்துட்டு வரதா தன்னோட அப்பா கிட்ட பேருந்து நிலையத்திலேயே நிற்கும்படி சொல்லிட்டு தான் அந்த இடத்தை விட்டு கிளம்பியிருக்காரு. அப்படி அங்க இருந்து கிளம்புனவரு தன்னோட கை கடிகாரத்தை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே வீட்டுடைய படுக்கை அறையில அவருடைய இரு தங்கைகளுமே வாயில ரத்த கசிவு ஏற்பட்டு சுயநினைவு இல்லாம படுத்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சோனுவோடைய மகன் உடனடியா அவங்களுடைய தாத்தாவுக்கு மொபைல் மூலமா அழைப்பு விடுச்சிருக்காரு. அதே சமயம் பேருந்து நிலையத்துல காத்துக்கிட்டு இருக்க அவங்களுடைய அப்பாவுக்கும் கால் பண்றாரு. இருவர்கிட்டயுமே தங்கைகள் இருவரும் சுயநினைவு இல்லாம வாயில ரத்த கசிவு ஏற்பட்டு மயங்கி கிடக்கிறதா சொல்லியிருக்காரு. இத கேட்ட இருவருமே பதறி போய் உடனடியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்து பார்த்ததுமே இரு குழந்தைகளும் அசைவில்லாம இருக்கிறத பார்த்து கத்தி கதறி அழுதிருக்காங்க. உடனடியா அவங்களுடைய அழுகை சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சோனுவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் பெண் குழந்தைகள் இருவருமே சுயநினைவு இழந்து இருக்கிறத பார்த்து உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு தகவலை கொடுத்திருக்காங்க. இரு பெண் குழந்தைகளையும் ஆம்புலன்ஸ்ல அழைச்சுக்கிட்டு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அந்த இரு குழந்தைகளையும் பரிசோதிச்சு பார்த்த டாக்டர் குழந்தைகள் ஏற்கனவே இறந்து போயிட்டதா சொல்லிருக்காங்க. மறுபுறம் வீட்டு வேலை செய்துட்டு வர ஜோதிக்கும் இந்த தகவல் கிடைக்குது. இந்த தகவலை கேட்டு பதறி போன அவங்க மருத்துவமனையிலேயே கத்தி கூப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட மகளுடைய மரணம் மர்மமான முறையில இருந்ததாவும் இந்த கொலை சம்பவத்தை யார் செய்திருப்பாங்கன்ற தெரியாம குடும்பத்தாரும் அந்த பகுதி மக்களும் குழப்பத்திலேயே இருந்து வந்தாங்க. அந்த சமயத்துல தான் சோனுவோடைய அப்பா சம்பவம் நடந்த அன்னைக்கு விடியற் காலையில விகாஸ் தன்னோட வீட்டுல பிரச்சனைகள் செய்துட்டு வந்ததால ஒருவேளை விகாஸ்க்கு இந்த சம்பவத்தோட தொடர்பு இருக்கும்ன்ற சந்தேகத்தின் அடிப்படையில விகாஸ் மேல சோனுவோட அப்பா காவல் நிலையத்துல புகாரை கொடுத்திருக்காரு. விகாஸ் மேல கொடுக்கப்பட்ட புகார் சோனு மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்தாரும் அந்த பகுதி மக்கள் எல்லாருமே விகாஸ் தான் இந்த கொலை சம்பவத்தை செய்திருப்பாரோன்ற குழப்பத்துல இருந்து வந்தாங்க. மறுபுறம் குழந்தைகளுடைய சடலம் அட்டாப்சிக்கு அனுப்பப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து சோனு கிட்டையும் அவங்களுடைய அப்பா கிட்டையும் தொடர் விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. போலீஸ்க்கு சோனு மேலையும் சந்தேகம் ஏற்பட்டது. அதுக்கான காரணம் சோனு மது பழக்கத்துக்கு அடிமையாகி தொடர்ந்து குடும்பத்தார் கிட்ட சண்டைகள் போட்டு வந்ததாலேயே சோனுக்கும் இந்த கொலை சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்குமோன்ற கோணத்திலையும் விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபுறம் விகாஸையும் இதை தொடர்ந்து விசாரணைகளை நடத்திட்டு வந்திருக்காங்க. இதற்கிடையில அந்த பகுதி மக்களும் விகாஸ் மேல தங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா தான் போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில போலீஸும் விகாஸ் கிட்டையும் சோனு கிட்டையும் மாறி மாறி தொடர்ந்து விசாரணைகளை நடத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில போலீஸ்க்கு தேவையான எந்த ஒரு ஆதாரமும் சாட்சியும் கிடைக்காமலேயே இருந்து வந்தது. இதனால சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த பகுதியில இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட ஆய்வுல சம்பவம் நடந்த அன்னைக்கு விடியற் காலையில விகாஸ் பிரச்சனைகள் செய்த பிறகு மறுபடியும் விகாஸ் சோனுடைய வீட்டுக்கு வரலன்றத போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. விகாஸ் அந்த பிரச்சனையை விட்டு வெளியேறினதுக்கு பிறகு சில மணி நேரங்கள்லயே சோனுவும் அவருடைய மூத்த மகனும் வேலைக்காக அந்த வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. இவங்க கிளம்பினதுக்கு பிறகு இவங்களுக்கு அடுத்தபடியா அந்த வீட்டை விட்டு ஜோதியும் கிளம்பியிருக்காங்க. இந்த சூழல்ல தான் சோனுவோடைய அப்பா மேல போலீஸோடைய பார்வை விழ ஆரம்பிச்சது. அந்த சமயம் வீட்டுல பிரச்சனைகள் ஏற்பட்டதால அவரும் உறவினர்கள் வீட்டுல இருந்திருக்காருன்றத உறுதியா போலீஸ்க்கு தெரிய வருது. இதற்கிடையில இரு குழந்தை
குழந்தைகளுடைய பிரேத பரிசோதனை முடிஞ்சு அவங்களுடைய உடல்களை அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த சமயம் ஜோதி தன்னுடைய இரு குழந்தைகளையும் இழந்து கதறி அழுத காட்சி அந்த பகுதி மக்கள் கிட்ட ஒரு கலக்கத்தையே ஏற்படுத்துச்சு. அவங்களுடைய இரு மகள்களையும் இழந்து அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம அந்த பகுதி மக்களே பெரும் சோகத்துல இருந்து வந்தாங்க. அந்த சமயத்துலதான் போலீஸ்க்கு ஜோதி மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம் இறுதியா அந்த இரு மகள்களையும் ஜோதி தான் சந்திச்சிருக்காங்க. அதன் பிறகு சோனுடைய வீட்டுக்கு யாரும் வரலன்றத போலீஸ் உறுதிப்படுத்திருக்காங்க. இதனாலேயே ஜோதி மேல சந்தேகம் ஏற்பட்ட போலீஸ் அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல முன்னுக்கு பின்னா பதில் சொல்லிட்டு இருந்த ஜோதி கிட்ட போலீஸோடைய ஸ்பெஷலான விசாரணைக்கு பிறகு தன்னுடைய இரு மகள்களையும் தான் கொலை செய்துட்டேன்னு சொல்லி உண்மைய ஒத்துக்கிறாங்க. இந்த தகவலை கேட்ட போலீஸும் குடும்ப உறுப்பினர்களும் ஜோதியோடைய குடும்பத்தாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்காங்க. எதனால ஜோதி அவங்களுடைய இரு மகள்களையும் கொலை செய்திருப்பாங்கன்ற கேள்வி எல்லோருடைய மனசுலயும் எழ ஆரம்பிச்சது. அந்த சமயம் ஜோதி கிட்ட போலீஸ் தொடர் விசாரணைகளை நடத்தி வந்தாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில தன்னுடைய கணவன் 4வது பிறந்த அமீராவை தனக்கு பிறக்கலன்றதையும் இது வேற ஒரு நபருக்கு பிறந்ததா தான் மேல சந்தேகப்பட்டுதான் அடிக்கடி பிரச்சனைகள் செய்து வந்ததாலேயே தன்னுடைய 4வது மகளை தான் கொலை செய்ததா சொல்லியிருக்காங்க. அப்படி கொலை செய்யும் போது தன்னுடைய மூத்த மகளான 11 வயதான யோகிதா இந்த சம்பவத்தை பார்த்ததாலேயே அவங்களையும் கொலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தான் தள்ளப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு சோனு உட்பட வீட்டுல இருந்த அனைவருமே வெளி வேலைகளுக்காக போயிட்டாங்க. அதன் பிறகு இரு குழந்தைகளும் வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்த நேரத்துல தான் அவங்களுடைய மூத்த மகளான யோகிதா கடைக்கு போன நேரத்துல தன்னோட 7 வயது இளைய மகளான அமீராவை மொபைலோடைய சார்ஜர் ஒயராலேயே கழுத்தை நெரிச்சு தான் கொலை செய்துட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே கடைக்கு போன யோகிதா அவங்க எதிர்பார்க்காத சமயத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. தன்னோட தங்கைய தன்னோட அம்மாவே கழுத்து நெரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளவே ஜோதி அவங்களுடைய மூத்த மகளான யோகிதாவையும் கழுத்தை நெரிச்சு கொலை செய்திருக்காங்க. இந்த சம்பவம் எங்க யோகிதா வெளியே சொல்லிடுவாங்களோன்ற பயத்தினாலேயே அவங்கள கொலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதா போலீஸ் கிட்ட வாக்குமூலமா சொல்லியிருக்காங்க. இருவரையும் அன்னைக்கு கொலை செய்ய வேண்டிய காரணம் விடியற்காலையிலேயே விகாஸ் வந்து பிரச்சனைகள் செய்ததால இந்த கொலைக்கான சரியான நேரம் இதுவாதான் இருக்குன்ற எண்ணத்துல தான் அன்னைக்கு கொலை செய்துட்டதா சொல்லியிருக்காங்க. அதோட விகாஸ் மேல இந்த கொலை பழி விழுந்துரும் நினைச்சுதான் தான் இந்த கொலையை செய்து வந்ததாவும் சொல்லியிருக்காங்க. தன்னோட கணவருடைய சந்தேகத்தினாலதான் தன்னோட 4வது மகளை தான் கொலை செய்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. ஜோதி கிட்ட தொடர்ந்து விசாரணைகளை நடத்திட்டு வராங்க. போலீஸோடைய விசாரணையில அமீரா 7 வயதுன்னும் யோகிதாக்கு 11 வயது ஆகிறதும் தெரிய வந்திருக்கு. யோகிதா 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரதாவும் அமீரா 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரதாவும் போலீஸோடைய விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து போலீஸ் ஜோதி தன்னோட மகள்களை குடும்ப பிரச்சனைகளால கொலை செய்திருக்காங்களா அல்லது வேற யாராவது தூண்டுதல் பேரில கொலை செய்திருக்காங்களான்ற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணைகளை நடத்திட்டு வராங்க. இந்த கொலை சம்பவம் நடந்து 48 மணி நேரத்துக்குள்ளேயே உண்மையான குற்றவாளிய போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இரு பெண் குழந்தைகளுடைய பிரேத அறிக்கையில கழுத்து நெரிக்கப்பட்டு கழுத்து எலும்புகள் உடைக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டுதான் இருவரும் இறந்திருக்காங்கன்றத உறுதிப்படுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து ஜோதியோடைய குடும்பத்தாரும் அந்த பகுதி மக்களும் குற்றம் சாட்டப்பட்ட ஜோதியோடைய குற்றம் நிரூபணமானால் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டி கோரிக்கைய வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீஸ் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சேகரிச்சுட்டு வராங்க. இந்த வழக்குல வேற நபர்களுக்கு யாருக்காவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் தொடர் விசாரணைகளை நடத்தி வந்தாங்க. ஆரம்பத்துல சோனு மேலையும் விகாஸ் மேலையும் சந்தேகப்பட்டு தொடர் விசாரணையில இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதையும் போலீஸ் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணையில இருப்பதால முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல்கள் வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.